கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் மீதான நாமத்திலே இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் நல்ல நித்திரையை செய்திருப்பேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இன்னொரு நாளை கூட உங்களுக்கு எனக்கு கூட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த கூட்டி கொடுத்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன, அல்லது நமக்கு கொடுக்குற அறிவுரைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு சொன்னா அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாக்கோபு 4 அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு நம்ம விட்டு ஓடி போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம 2 காரியம் செய்யணும். ஒன்று என்ன செய்யணும்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நிற்கணும், இன்னொன்று எதிர்த்து நிற்கணும். அதுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நம்ம எதிர்த்து நிற்பதற்கு என்ன வேணும்? தேவ பலன் வேணும். அந்த தேவ பலன் எப்படி வரும்னு சொன்னா, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த பலனை தருகிறார் அப்படின்றதுல எந்த வித சந்தேகம் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வட அமெரிக்காவில் லேக் சுப்பீரியர் எல்லாருக்கும் தெரியும். அது வட அமெரிக்காவில் இருக்குது. அது பெரிய ஒரு லேக்கு. உலகத்திலே அது 3வது இடத்தை அது பிடிச்சிருக்கிறது. அவ்வளோ பெரிய லேக்கு. அதுவும் அந்த லேக்கில் இருக்கிற வாட்டர் என்னன்னா ரொம்ப சுத்தமான தண்ணி, எல்லாத்துக்கும் பயன்படுது. 100% சுத்தமான ஒரு தண்ணி. அந்த லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் விருப்பப்பட்டு எல்லா காரியம் அந்த லேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பக்கம் அதனுடைய கனடா சைடு அல்லது அதுக்கு எல்லா சைடில் இருந்து என்ன செய்யும், மக்கள் வந்து அதுக்கு வருவாங்க. அந்த மாதிரியான பெரிய ஒரு லேக் சுப்பீரியர் இருக்கு. அதை ஒட்டி என்ன இருக்குன்னா ஒரு காடு இருக்கிறது. அந்த காட்டில் வாழ்கிற மிருகங்களில் மிலாக் அப்படின்ற ஒரு வகையான மிருகம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறது. அது எப்படிப்பட்ட மிருகம்னா, ரொம்ப பராக்கிரமானது இல்லை, கொஞ்சம் சாதுவானது தான். ஆனால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப தைரியம் உண்டு. அதே இடத்துல அதே காட்டில் தான் என்ன இருக்குன்னு சொன்னால் ஓநாய். எல்லாருக்கும் தெரியல, எல்லாம் ஓநாய் பார்த்தா பயப்படுவாங்க. ஈவன் ஆடு கூட என்ன செய்யும், ஓநாய் என்ன செய்யும், விரட்டி பிடிச்சி அடிக்கும். அதே போல தான் இது ஒரு மான் வகையை சேர்ந்தது போல நினைக்கிறேன். அதுவும் என்ன செய்யும்னு சொன்னால் கொஞ்சம் பயந்து சுபாவம், அதே சமயத்தில் என்ன செய்யும், எதிர்த்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யும். அது மாதிரி எல்லா விலங்குகளும் செய்யுமான்னு தெரியல. அதே அதனுடைய சேம் குரூப் மிலாக் எல்லாமே செய்யுமான்னு தெரியாது. ஒரு நாள் இப்படி தான் என்ன செஞ்சுன்னா, ஓநாய் கூட்டம், சில நேரத்தில் ஓனாயெல்லாம் கூட்டமாக வரும். ஏன்னு சொன்னால் கூட்டமாக போனால் என்ன செஞ்சிடலாம், எதனாலும் நம்ம கவர் பண்ணி அடித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா கூட்டமாக போனாங்களாம். அப்படி போகும்பொழுது இதை பார்த்தா அங்கே ஒரு மிலாக் இருந்துச்சா. அப்போ அதை பார்த்துட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த ஓனாயெல்லாம் போய் என்ன செய்யுது, அட்டாக் பண்ணுறதுக்காக ரவுண்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த அனிமல் என்ன செஞ்சுன்னா, இவங்கெல்லாம் பார்த்து பெரிய ஒரு முறைச்சி பார்த்து அவங்கள விரட்டுற மாதிரி அவங்க பக்கம் ஓடும் போது என்ன செஞ்சாங்க, ஓனாயெல்லாம் தப்பிச்சு ஓடிடுச்சு. ஆனால் அது வந்து தைரியமாக என்ன செஞ்சு அத்தனை மிருகத்தையும் அது எதிர்த்து நின்றுச்சு. போயிட்டு அவங்க ஓடின பிறகு இது என்ன செஞ்சிச்சு, அந்த இடத்துல இருந்து காலியாயிடுச்சு. கொஞ்சம் தூரம் இடத்து நின்று திரும்பி என்ன செய்யுது, ஓனாய் பார்க்குது. திருப்பி விரட்ட முறைச்சி அல்லது மூர்க்கமாக பார்க்கும்போது என்ன எல்லாம் ஓடி போயிட்டாங்களாம். அப்படி ஓடி போயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்துட்டு, ஐயா நமக்கு என்ன ஆகாரமே கிடைக்கல அப்படின்னு பார்த்தா, இன்னொரு அதே போல் அதே இனத்தை சேர்ந்த பிராணியே அங்கே வரும் பொழுது, இதை பார்த்தா கொஞ்சம் சாதுவாக இருக்குவா, அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் என்ன செய்கிறாங்க, இந்த ஓனாயெல்லாம் போய் திருப்பி அதை ரவுண்ட் பண்ணுது. ரவுண்ட் பண்ணிட்டு என்ன செய்யுது, தாக்க முயலும் போது இது கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. என்னன்னா, இந்த மிலாக்குக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. நிறைய ஓனாய் இருக்குது, நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் பயந்தோடனே எல்லாம் பாஞ்சு என்ன செஞ்சு அதை சாகடிச்சிருச்சு. 2மே ஒரே வகையான விலங்கு தான். 2 விலங்குகளும் தாக்குறதுக்கு தான். ரெண்டாவது ஓனாய் வந்து ரெண்டு சேம் இனத்தை சேர்ந்தது தான் தாக்க முயற்சி செய்தது. ஒரு விலங்கு என்ன செஞ்சிச்சு, எதிர்த்து நின்றுச்சு, அதனால உயிர் தப்பி போச்சு. இன்னொன்று பயந்ததுனால என்ன செஞ்சிச்சு, அந்த ஓனாய் கிட்ட மாட்டிக்கிடுச்சு. அதனால தான் நமக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பெரிய ஒரு புத்திமதி என்னன்னு சொன்னால், நம்ம எப்படி முதல்ல அந்த மிலாக் எப்படி எதிர்த்து நின்றுச்சோ அதே போல் நம்மளும் யாருக்கு எதிர்த்து நிற்கணும், இப்பிரபஞ்சத்தின் அதிபதின்னு சொல்லி சுற்றி திரிகிற சாத்தான். கொஞ்ச காலம்தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் வரப்போறாரு. அவனுக்கு என்னது, நித்திய பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, சங்கிலியால் கட்ட போறாரு அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுறாங்க அல்லது கீழ்ப்படினு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சுற்றி என்ன செய்கிறான், அவன் வந்து நிற்கிறான். அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு
இங்கே வார்த்தையை நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்போ அவன் என்ன செய்வானா? நம்மை விட்டு ஓடி போவான், உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்போ நீங்களும் நானும் சாத்தானுக்கு எதிர்த்து நின்னா, அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிலாக்க கொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓநாய்கள் எத்தனை ஒரு 10-12 முறையாவது ட்ரை பண்ணுமா. அவ்வளோ சீக்கிரத்தில் அதை கொல்ல முடியாது, அதை யாரும் அதுக்கிட்ட போக முடியாது. 12 தடவை ட்ரை பண்ணால் அட்லீஸ்ட் 1 தான் அதால் என்ன செய்ய முடியும், கொல்ல முடியுமா. அப்பேற்பட்ட வல்லமை அந்த அனிமல்ஸ்க்கு இருந்து அவங்க பயிற்சி செய்யும் பொழுது நம்ம எதிர்த்து நின்று எத்தனை பேரை 11 முறை அவங்க தப்பிக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் ஆண்டோடைய வார்த்தைகளை கொண்டு, ஆண்டோர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கொண்டு, ஆண்டோர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம எப்பவுமே நினைச்சிருப்போம்னு சொன்னால் யாருக்கு எதிர்த்து நிற்போம்? சாத்தானுக்கு நம்ம எதிர்த்து நிற்போம். எதிர்த்து நிற்க திராணி நமக்கு கிடைக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த ஓநாயை போலதான் சாத்தான நம்ம முன்னாடி என்ன செய்வோம், அப்பப்ப பயமுறுத்துவான். எப்படிலாம் பயமுறுத்துவான்? சில நேரம் நமக்கு வியாதியை கொடுப்பான். வியாதியை கொடுத்து என்ன செய்வான், நம்மை பயமுறுத்துவான். சில நேரம் நமக்கு பண கஷ்டத்தை கொடுத்து பயமுறுத்துவான். சில நேரம் என்ன செய்வாங்க, அதைரியத்தை கொடுப்பான். நம்ம தைரியமா இருப்போம், ஏதாவது ஒரு காரியத்தை இது பண்ணி நமக்கு அதைரியத்தை கொடுப்பான். அடுத்தது என்ன செய்வான், உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, நீங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மை ஏமாற்றம், நம்மை சோர்வுற செய்வான். அப்புறம் நம்முடைய தோல்வி என்ன செய்வான், அதையே யோசித்து யோசித்து நம்ம என்ன செய்வான், ரொம்ப சோர்வடைய செய்வதற்கு அவருடைய காரியங்களுக்கு. இதுக்கெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா நம்ம யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா, நமக்கு பலன் தரும். அவனை எதிர்த்து நிற்க பலன் தரும். ஒருவேளை நம்ம டேர்ன் பண்ணி அவனுக்கு எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான், பயந்து ஓடிப்போட. உங்களுக்கு கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நம்ம ஊர்ல கூட நம்ம ரோட்ல நடந்து போறப்ப நாய்ங்க, நம்ம அதுக்கும் நமக்கும் அது எந்த இதுவுமே கிடையாது, நம்ம பார்த்து கூட இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த ரோட்ல கூட கிராஸ் பண்ணி போவோம், அந்த ஏரியா பக்கமா நடந்து போவோம். அந்த நாய் நமக்கு தெரியாது, நமக்கும் அந்த நாய்க்கு நமக்கு தெரியாது, நமக்கு அந்த நாயே தெரியாது. ஆனா அது நம்மளை பார்த்து குலைக்கும் பார்த்துங்க. என்னமோ அதுக்கு நம்ம ஏதோ தீங்கு செஞ்ச மாதிரி அது நம்ம பார்த்து குலைக்கும். உடனே என்ன செய்வோம், நம்ம திரும்பி பார்த்து ஒரு கல் எடுத்து அது மேல போட்டோன்னே ஓடியே போயிடும். ஆனா நம்ம பயந்துட்டு சில நேரம் பயந்து ஐயோ குளிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பயந்து போகும்போது திருப்பி அது கத்திக்கிட்டே தான் வரும். அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி சாத்தான் உங்களை விரட்டி கொண்டு வரும் பொழுது வியாதியாலேயோ பண பிரச்சனையாலோ மனசோர்வுனாலேயோ நம்முடைய தேவைகளை என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாத சூழ்நிலையாலேயோ, பிள்ளையுடைய திருமணங்கள் காரியங்கள்ல நிறைய காரியம் நீங்க யோசித்து பாருங்க. பிள்ளைங்களுடைய படிப்பு காரியங்கள், நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்க ஒருத்தரா யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் நம்ம நினைச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு, என்ன, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருக்கு நம்ம என்ன செய்வோம், அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அதை நம்ம செய்வோம், மீதியெல்லாம் அவரு பார்த்து கொள்வார். அப்படி அந்த நம்பிக்கையில நம்ம தைரியமா, என்ன இந்த வியாதி தானே பரவாயில்ல, இது எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, இதுல இருந்து அனுமதித்தவரே என்ன செய்வாரு, காப்பாற்ற போகிறார். இந்த பிரச்சனை எனக்கு என்னுடைய கடவுளுக்கு தெரியாம இந்த பிரச்சனை எனக்கு நடந்திருக்காது, அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற போறவர் அவர் தான் அப்படின்னு நீங்க சொல்லி தைரியமா முன் எடுத்து வைப்பீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க முன் நடப்பீங்க அப்படின்னு சொன்னா சாத்தானதான் இவ்வளவு கஷ்டத்துக்கு போறானா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான், ஓடி போயிடுவான். இவங்க கிட்ட இனிமேல் நம்ம எதுவும் ஏமாத்த முடியாது, இப்பேற்பட்ட பிரச்சனையின் மத்தியில அவ இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்னா சாத்தான் நம்ம விட்டு ஓடி போவோம். அதுதான் சொல்றேன், நம்ம தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், சாத்தான் நம்ம எதிர்த்து நிற்போம், அவன் நம்ம விட்டு ஓடி போவான். அவன் நம்ம விட்டு ஓடி போயிட்டா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை, நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு பெருசா இருக்க போறது இல்லை, அந்த பிரச்சனைகளை என்ன செய்ய நம்ம விட்டு ஓடி போகும். அப்படின்ற விசுவாசத்தோட ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்தவரே, ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்து அவ்வப்பொழுது எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை பாதுகாத்து போஷித்து வருகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட உடைய பாத்துல நன்றியோடு நிற்கணும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளிடத்துல நீர் துணையாய் நின்று எல்லா காரியத்திலும் நீர் பொறுப்பேற்று நடத்துகிறீர். அப்படி நடத்தும் பொழுது எங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எங்களுக்கு எந்த வித பயமும் இல்லை என்று
பெரிய நம்பிக்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கத்தக்க திராணியுள்ளா இருக்கும்படிக்கு தேவ வசனத்தை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எப்பொழுதும் உடைய வசனத்தை கொண்டு சாத்தானை எங்கள் ஜெயிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க சாமி. இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் ஞாபகத்துல வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா சூழ்நிலையும் பற்றி கொள்ளும்படியாக நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் அவனை எதிர்த்து நிற்கும்போது எங்களை விட்டு ஓடி போக போக போவான் என்று சொல்லி கொடுக்கிற அந்த வாக்குத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. எதிர்த்து நிற்க திராணியை தாங்க. அதற்கு நீர் எங்களோடு கூட வாங்க. ஆவியானவர் எங்களுக்காக அனுப்புங்க தகப்பனே. ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற ஞானத்தை எங்களுக்கு தாங்க. இந்த நாள் முழுவதும் பிரியமான வாழ்க்கை வாழ நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.